டிடி சோலார் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்குறோன்னா, ஒரு டிசி மோட்ரு கண்ட்ரோல் யூனிட்டில் ஏன் டிசி மோட்ரு மட்டும் ஆர்பிஎம் அதிகமாக போகுதோ, ஏன் வாட்ஸ் பேனல் கம்மியாக தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி தான் பேசுகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 3000 வாட்ஸ் பிடிசி மோட்டருக்கானது. இதை வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் டெலிவரி 500 அடி வரையும் சப்போர்ட் பண்ணோம். அதாவது 488 அடி வரையும் சப்போர்ட் பண்ணோம் 2 இன்ச் டெலிவரினா. அதே 1.5 இன்ச்சாக போட்டிங்கன்னா நீங்கள் 600 கூட போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே யூனிட் நம்ம ஃப்ரண்டில் பார்க்குறது. இது வந்து ட்ரைவ் யூனிட்டு. நம்ம நார்மல் ஏசி மோட்டரில் இருக்கிற மாதிரி தான் இதுலேயும் ட்ரைவ் யூனிட் இருக்கும். நம்ம கொடுக்குற டிசி வோல்டேஜ் வந்து இதில் வந்துட்டு ஒரு ஃபியூஸ் மூலியாக போய்ட்டு அந்த டிசி கெப்பாசிட்டிக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். மேக்ஸிமம் இதில் வந்து 430 வோல்டேஜ் கொடுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து டேஞ்சரஸ் ஜோன் 400 வோல்டேஜ்னு கொடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஏசி இன்புட்டு. இது நம்ம கொடுக்கும்போது இங்கே ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் இருக்கும். இது மூலிமா டிசி ஏசி வந்து டிசியாக மாறிட்டு இங்கே வந்து கெப்பாசிட்டி போய் ஸ்டோர் ஆகிடும். நம்ம டிசி வந்து பார்த்திங்கன்னா ஏசி வோல்டேஜுக்கு 1.414 ஈக்குவலண்ட்டு. இப்போ நம்ம டிசி வோல்டேஜ் 400 கொடுத்தோம்னா அது ஏசி வோல்டேஜ்னு பார்த்திங்கன்னா ஒரு 330 வோல்டேஜ் 280 வோல்டேஜ் ரேஞ்சுக்கு நமக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து எர்த் யூனிட்டு. இது வந்து மோட்டருக்கு போகிற யூவிடபிள்யூ. இதில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டருக்கு போகிற வோல்டேஜ் வந்து டைரெக்டாக டிசி மோட்டர்னால் டிசி வோல்டேஜ் போகாது. ஏன்னா பவர் லாஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போகும்போதே டிசி வோல்டேஜ் பவர் லாஸ் வந்துடும். ஓகேங்களா? அதனால் வந்து இங்கே ஏசி மோட்ரு ஏசி கரண்ட்டு தான் மோட்டருக்கு போகும். அப்படி போகும்போது அது ஏசி கரண்ட்டுன்றது பார்த்திங்கன்னா மாடிஃபைட் சைன் வேவாக போகும், ஃபியூர் சைன் வேவாக போகாது. ஃபியூர் சைன் வேவாக கொண்டு போவோம்னா அதை வந்து நம்ம ஃபியூர் ஏசின்னு தான் சொல்ல முடியும். அப்போ வந்து பவர் லாஸ் நிறையவே க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? அதனால தான் இவங்க மாடிஃபைட் சைன் வேவ் யூஸ் பண்ணுறாங்க. எல்லா இன்வெர்டர் ஏசியும் சரி, இன்வெர்டர்னாவே எல்லாமே ஐபிஎம் யூஸ் பண்ணுற செக்ஷன் எல்லாமே மாடிஃபைட் சைன் வேவ் தான். ஸ்கொயர் வேவ் கிடையாது, சைன் வேவ் ஃபியூர் சைன் வேவும் கிடையாது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிற அந்த ஐஜிபிடி செக்ஷன் பார்த்திங்கன்னா ஐபிஎம் மாடல். இது வந்து இன்புட் சிக்னல் அவுட்புட் சிக்னல்லாம் இதிலே இருக்கும். இன்னொரு மாடல் வருது, மேலே வச்சு ஓட்டுருவாங்களே கந்து மோட்ரு, அதுக்கெலாம் வந்து மாஸ்பேட் இருக்கும். அதில் 6 மாஸ்பேட் டைப்பில் ஐஜிபிடி இருக்கும். அதே நம்ம நார்மல் கரண்ட் மோட்டருக்கும் அதே தான். இதே மாதிரி சிங்கிள் மாடலில் வர ஐஜிபிடி இருக்குது, தனியாக வர ஐஜிபிடி இருக்குது. அது சில மாடல் டிசி மாடல்னு செப்பரேட்டாக எடுத்தோம்னா அந்த மாடல் வரும். ஏசி வித் டிசின்னு எடுத்தோம்னா கம்பைன்ட் ஐஜிபிடி வரும். ஓகேங்களா? இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட். இதில் எல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. நம்ம அது சர்வீஸ், அதாவது இன்வெர்ட்ரு ஏசி ஃபீல்டு இன்வெர்ட்ரு மிஷின் எல்லா மிஷின்லையுமே அந்த ஃபீல்டில் நம்ம 2016-14 இருக்கோம். அதனால் நான் சொல்கிறேன் தெரிஞ்சுது. அதனால் யாரும் பயப்பட அவசியம் இருக்காது. இது வந்து ஃபுல்லாக வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். IP65 வாட்டர் ப்ரூஃப் க்ளோஸ்டு தான் தராங்க. அதனால் நீங்கள் பயப்பட அவசியம் இருக்காது. ஓகேங்களா?